பலராம் சார் என்னடானா தேவகி ஆண்டி உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறாரு. பழைய காதலிய பழையபடியா பாக்கணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க என்னடானா நான் புத்தம் புதுசா நின்னுட்டு இருக்கேன், உங்க கண்ணுக்கே தெரியல. ஏன் நல்லா தெரியுது. இப்ப என்னங்கற? அப்போ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? காதலிக்கிற நோக்கம் உள்ளவனுக்கு ரம்பம் கூட ரம்பையா தான் தெரியும். அப்படி இல்லாதவனுக்கு ஊர்வசியே வந்து நின்னாலும் உனக்க மாதிரி தான் தெரியும். அப்படின்னா என்ன காதலிக்கிற மாதிரி அபிப்பிராயமே இல்லையா? நிச்சயமா இல்ல. அப்ப நான் வெளியே போறேன். நான் வேற யாராவது பார்த்து லவ் பண்ண போறேன். இப்ப அவசர அவசரமா லவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எனக்கு பொழுது போகல. பொழுது போகலன்னா காதலிக்கிறதா? பின்ன என்ன, எல்லாருமே எதுக்கு காதலிக்கிறாங்க? நாட்டுக்கு பயன் தரக்கூடிய விளையாட்டுனா எனக்கு நீங்க தேவையில்லை, வேற நல்ல ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கிறேன். லவ் பண்ண போறியா? பாக்குறேன். ராஜாத்தே, கொஞ்சம் அல்வா சாப்பிடுறியா? அட என்னடிப்பா, என் பேட்டையில வந்து என்னைய யாருன்னு கேட்டா மூக்குத்தி தேவன் கேள்விப்பட்டிருக்கியா? அது ஐயாதான். போலீஸா? இந்த பேட்டையில பூக்கிற பூல இருந்து பாக்குற பொண்ணு வரைக்கும் ஐயாவுக்கு தான் சொந்தம். அல்வா சாப்பிடு. அதுக்கப்புறம் பூவை வச்சுக்க. படுக்கிறதுக்கு ஒரு மலைவான இடத்தை பார்க்கலாம். வாடி மலைவான இடத்துக்கு போலாம். வாடி. ஐயோ, என் ஃப்ராக் பின்னால கிழிஞ்சு போச்சு. நான் இதோட எப்படி வீட்டுக்கு போவேன்? இவளுக்கு முன்னாடி நான் போய் வீட்டுல சேரணும். என்ன என்னமோ காதலிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு போனீங்க. எந்த பேமானியாவது கிடைச்சானா? கிடைச்சா. ஆனா எப்படி, கருப்பா சாப்பா? கருப்பு இல்ல, சிகப்பு இல்ல. என்ன கைய பின்னாடி கட்டுறீங்க? பாத்துருவேன். நீங்க ஏன் என் பின்னால துரத்திட்டு வரீங்க? மிஸ்டர் ரங்கா, நான் சந்திச்சவரை பத்தி விவரம் கேட்டீங்கல்ல? சொல்றேன் கேளுங்க. அவர் பாக்கிறதுக்கு தான் முரட. அவரோட ஆண்மையும் கம்பீரமும் பிரமாதம். போங்க, உங்கள மாதிரி இல்ல. உங்களையும் அவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அவர் அழகுல மன்மத. நீங்க அவர் நடந்தா மகாராஜா. நீங்க அவர் சிரிச்சா சிங்கம். நீங்க வெரி சாரி. அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? என்ன அவருக்கே கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வாழ்ந்தா நான் அவரோட தான் வாழ்வேன். பின்னாடி கிழிஞ்சிருக்கு.
இங்க யாராவது ஓடுறத பாத்தீங்களா? பாக்கல போய் படுத்துங்க. அங்க பின்னால சமய கட்டு போயிடணும். போங்க. என்னதான் என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லியா? சொல்லலையா? வந்துட்டானே. எங்க இங்க வந்துட்டான். எப்போ? மெத்தையில இருந்து ஓடி வந்தா நான் பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். அவனை கூடாது. போச்சு நீ போய் அவனை புடிச்சு கொன்னு கொன்னு பாத்துறங்க. கொன்னு முடிவுதான். சமாதானத்தோட கொண்டு புடிச்சு கொண்டாயிருக்கான். இது என்ன? இது நான் வாங்கி கொடுக்கலையே. எப்படி வந்தது? உடனே நான் வாங்கலையே. ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து ஆளை கையும் களவுமா பிடிக்கணும். வாங்க, உங்களுக்காக சிக்கன் சூப்பு, மட்டன் வறுவல், எறா பொரியல், மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். கருவாட்டு குழம்பு வேற இருக்கு. சொராப்புட்டா இதுவே நேற்று ராத்திரி ஆரம்பிச்சு இப்பதான் முடிச்சேன். நீ சொராப்புட்டு ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் முடியும். நேர காலம் பாக்காத, நீ பண்ணி சமைச்சுக்கிட்டே இரு, நான் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது நல்லா இருக்கு. அங்க பாருங்க 665 உங்களை பார்த்து கூறுது. 84 நம்மளை பார்த்து சிரிக்குது. அமுக்குது. மாப்பிள்ள கொஞ்சம் சாப்பிட விட. இன்னைக்கு சனிக்கிழமை வருது. உங்க அக்கா வேண்டி இருக்காங்க. ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன? விரதத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டா விடாது. அப்ப ஒண்ணு செய்வோமா? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் விரதத்துக்குன்னு ஒதுக்குறது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே 7 நாள் கணக்கு போட்டா 28 மணி நேரம். 4 அவர் ஜாஸ்தி ஆகுது மாப்பிள்ள. உன் தவணை மரம் வருதம் வெங்கடாஜலபதி கொத்து வராது. உங்க அக்கா வேண்டுதல் என்ன வருது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாமா? அப்படி உங்க அக்கா வேண்டிக்கலையே. அட என்னங்கடா அக்கா இது? மாப்பிள்ள கோழி கோவுது. எச்சக்கையா மாப்பிள்ள, இன்னைக்கு உங்க அக்கா பிரார்த்தனை நிறைவேறதுக்கு நான் ஒரு பெரிய தியாகம் பண்ண போறேன். எனக்காக நீ வேற இருக்க முடியா? நினைச்ச நீ எவ்வளவு நல்லா. உனக்காக இது எல்லாமே நானே சாப்பிட போறேன். ஐயோ ஐயோ, கொஞ்சம் எதிரி. நான் என்ன சாப்பிடுறேன்? கண் பண்ண உட்காருங்க. நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா சொராப்புட்டு பண்ணிருப்பேன். சண்முகா, வயச வலிக்க போதடா பாருங்களா உங்களுக்கு. சண்முகனா, சமையல் அருமை. தம்பிக்காக இன்னைக்கு எல்லாம் பெட்டர் பெட்டர். எனக்காவா? மாப்பிள்ள பாவம், இன்னைக்கு விருதம் இல்ல. மாப்பிள்ள, உங்க நன்மைக்காக சொல்றேன், கோழி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, அது வாய்வு. அது உனக்கு. நினைச்ச சண்முகா, மீனா சாப்பிடு, ஆனா மூணு குத்த பார்த்து. எனக்கு ஏன் மாப்பிள்ள, விருது அன்னைக்கு சாப்பிடதான் கூடாது,
சர்வ் பண்ணலாம்ல. அது சரி. இந்த இது உனக்கு, இது சண்முகன் எனக்கு. நான் வரட்டேன். இது ஒண்ணு இல்லையா? பழமாவது சாப்பிடலாமா? தண்ணி தான் சாப்பிடணும். தண்ணியா? வறண்ட மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. வயிறு ரொம்ப போச்சு. யாரது? ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு எனக்கு சொன்ன இல்ல நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி சரி, நான் வாங்கி கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ, அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துருவேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன், அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நான் பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலை ரவிக்கை எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடு. பிச்சைக்காரன் இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்பக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லவர் ராஜா இருக்கிறானே அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில திருப்பி கொடு. கொடு. கொடுனா? கொடுக்கறேன் நீ. இந்த தோட்டம் எதுக்காக கட்டி போட்டுக்க? டேய், சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கூடாதா? போ போ. தமா தமா, இது வந்து நீ நாளைக்கு போன மச்சான் ஏன்டா திரும்பி வந்த? ஓடு. ஆமா, நீ இந்த நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்கட்டி, நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். ஐயோ, நான் ஒண்ணும் செய்யலைங்க. அவர்தான் என்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இங்க பாருங்க என் கைய. ஐயோ, ஆஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவெல்லாம் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரியா மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா, நீ என் கூட பிறந்த தம்பியாடா, இப்படி எல்லாம் நடக்குதே பாத்துக்கிட்டு இருக்கியடா. என்னக்கா அது? என்னக்காவா? தினம் தினம் அவ இங்க வர்றதும், இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும். ஐயோ கர்மம் கர்மம், என் தலையில எடுத்து இந்த கலட்டு வயசுல. என்ன அவனை போய் கிளவைங்கிற? அவன ஒண்ணு சொல்லையா, அவன ஒண்ணு சொன்ன இல்ல, வேற ஒருத்தர் கிளவை, வேற ஒருத்தருங்க இல்லையே. உண்மைதாயா? என்ன என்ன ஆனா செய்கல ஒண்ணு கழட்டுத்தன என் புருஷனா கிடைச்சா உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு. என்னம்மா இது, நீங்க பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு போறீங்களே. ஏய், ஓடி வெளியில. இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து பச்சை காலை உடுத்து. காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு, பாதி வரலாம். நீ உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்கள ஃபாலோ பண்ணு. இப்பவே ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன். சார், என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா, நான் ஒரு பெரிய துப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலைத்து கடை என்ன ஆச்சு? இது சும்மா டெம்பரரி துப்புடா. அதான பார்த்தேன். எங்க பர்மனண்டா துப்பு போறீங்களாங்கன்னு நினைச்சேன். கரண்ட் நம்ம லீலா இல்ல, லீலா. ஆமா, அவளோட சொந்த வீடு இதுதான். இதுவா? ஆமா. ஐயா, அவளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரசம் இருக்கார, சமரசம். எந்த ரசம்? சமரசம்டா. அவர் வீட்டுல இறங்கிக்கிறான். நம்ம காரை எடுத்துட்டு போனோம்னே நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான். இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கதான் வரணும், பாக்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கு. சார், அத பாருங்க. ஆமா, என்னடா இது வம்பு? சமரசம் கூட வர்றாரு. ஆமா, சரி சரி, வா வா. இதுதான் என் வீடு. இதான் இந்த தெருவில் எப்படி இருக்க நீ? ஆமா. போச்சுடா, நீ பெரிய போக்குது கீக்கிரி இருக்கிற இடமாச்சே. நீ வேற தனியா இருக்கிற. ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. வா வா. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு. சார், நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவே படாது. கரெக்ட். இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா
எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர்தான்ப்பா எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பார்க்கலாம், என்னால முடியாது. தெரியும் எனக்கு. பிள்ளை சொல்லிச்சுது உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டால கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே. சரி சரி. உங்க பேரு? என் பேரு சமரசம் சொல்லுவாங்க. சமரசம். ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண். அடா 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 அடா. அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க. நல்ல காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீங்க தான் ஞானக்கண்ணாச்சே. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ஆச்சு. ஆமா. நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன? ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்னங்க ராத்திரி டியூட்டி? அது ராத்திரி இந்த அந்த இது அது இது அதான் மாட்டிக்கிட்டனே. என்னங்க? பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. வந்துட்டேன். சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா டைப்பிங், பார்சல் பேக்கிங். டைப்பு கைப்பு பார்சல் கீர்த்தல் அப்படிதான். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? காதல் தோல்வி, காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தடை ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே, நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 எல்லாம் வேண்டாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல.